நேஷனல் ஆரோக்கியா எக்ஸ்போ அண்ட் நம்ம சென்னையில் மணப்பாக்கத்தில் உள்ள ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டிடியூட் பாபுஜி மெமோரியல் ஆஷ்டமி January 9 to 12. Click the link below and register. இங்கே கள்ளத்தி மரத்தில் எப்படி கட்டுறாங்க அப்படின்னா போலீஸ் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க இன்னும் அந்த பாருங்க அதை கிழட்டணும். இல்லைன்னா இப்போ நம்ம போகிறத கூட கழட்டலாம்னு நீங்கள் ஊடக நண்பர்களை விரும்பினா அதையும் பண்ணுறதுக்குன்னு அந்த ஏறாக தான் இருக்கேன். ஏன்னா முழுக்க முழுக்க தேச விரோத தீய சக்திகள் கையில், அதாவது ஹிந்துக்கள் மீத கேஸை போடுறது, ஹிந்து பெண்களை கைது பண்ணுறது, கொஞ்சம் கூட வெக்கங்கட்ட நிர்வாகம். இந்த கலெக்டரும் கமிஷனரும் அவ்வளோ பெரிய ஹிந்து விரோதிகளா? நான் கேட்குறேன், நீங்கள் எப்படி அனுமதிச்சிங்க? அது எப்படி கட்ட விட்டீங்க? அதோடு இல்லை, அந்த கொடி ஏற்றும் முன்னாடி நான் சொல்லியிருக்கேன், என் அப்ஜெக்ஷனை நான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். ஏன்னா அன்னைக்கு நைட்டு 9 மணிக்கு என்னவோ தான் கொடி கொண்டு போனாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நான் 6 மணிக்கு இங்கே வந்திருந்தேன், வந்து அந்த தாய்மார்கள்லாம் பார்க்க. அப்போவே சொல்லியிருந்தேன், கள்ளத்தி மரத்தில் கட்டியிருக்கு. அதனால் அதை உடனடியாக நிர்வாகம் கிழட்டலைன்னா ஹிந்துக்கள், ஹிந்து ஆர்வலர்கள், முருக பக்தர்கள் போய் கிழட்ட வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் என்று தமிழக அரசையும் இங்க இருக்கிற கலெக்டர் கமிஷனரை எச்சரிக்க விரும்புகிறேன். நன்றி. சார், இப்போ தீபம் ஏத்திட்டா சோறு கிடைச்சிருமா, எய்ம்ஸ் கிடைச்சிருமா, கல்வி கிடைச்சிருமா திருமாவளவன் பேசியிருக்காரு. நான் கேட்க, நீ சரக்கு மிடுக்கு பேச்சுக்கு சொந்தக்காரன் அநாகரிகவாதி திருமாவளவன், அதை நீங்க எங்கிட்ட கேட்கலாமா? இல்ல சார், ஒரு கேவலமான இந்து சமுதாயத்துல பெண்கள் எல்லாம் அலையறாங்க, ஆம்பளைக்கு சரக்கு இல்லை மிடுக்கலன்னு பேசின ஒரு அற்ப ஜென்மம் தானே இந்த திருமாவளவன். மானமுள்ள நபரா? அந்த மாதிரியா இருக்கார் ஒரு மானங்கட்ட நபர் பேசுறதுக்கு நான் ஏன் பதில் சொல்லணும்? திரு ஆர்.பி. உதயகுமார் அவர்கள், திரு செல்லூர் ராஜு அவர்கள், முன்னாள் மேயர் திருப்பரங்குன்றம் சட்டமன்ற உறுப்பினர் திரு ராஜன் செல்லப்பா அவர்கள் அனைவரும் வந்திருந்தார்கள். முதல் தேர்தல் பொதுக்கூட்டம்ங்கிறதுனால தேசிய ஜனநாயக கூட்டணி அதை ஒரு பெரிய வெற்றிகரமான நிகழ்ச்சியாக நடத்த முடிவு செய்திருக்கிறோம். திருப்பரங்குன்றத்தை பொறுத்தவரை டிசம்பர் நீதிமன்ற உத்தரவின்படி இங்கு தீபத்தூணில் தீபம் ஏற்றி இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் திருப்பியும் டிசம்பர் 3ஆம் தேதி நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. ஆனால் மாநில திமுக இந்து விரோத தீய சக்திகள் இங்கே இருக்கிற இந்த கலெக்டரும் கமிஷனரும், ஏன்னா நீங்கள் பார்த்தா 3ஆம் தேதி மாநில தலைவர் அவர்களோடு நானும் வந்திருந்தேன். அப்போது என்னால் அது கொஞ்சம் இருட்டின நேரமாக இருந்ததுனால அது யார் அந்த ஆஃபீஸர்னு என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியலை. ஒரு ஆஃபீஸர் சொன்னது, ஆனால் தெளிவாக காதில் கேட்டது. என்ன ஒன் மோர் கண்டெம்ட் அப்படின்னா, நீங்கள் நீதிமன்றங்களை எவ்வளவு கேவலமாக நினைக்கிற நிர்வாகம், காவல்துறை இங்கே இருக்குங்கிறது நமக்கு தெரியுது. ஏற்கனவே விவாதங்கள், மக்களுடைய கோரிக்கைகள், இந்த கலெக்டரும் கமிஷனரும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா மாநில அரசாங்கத்தை விட இவங்க 2 பேரும் இந்து விரோதமாக செயல்படுகின்ற தீய சக்திகளாக நமக்கு தெரிகிறார்கள். அதோட உங்களுக்கு இன்னொரு விஷயத்தையும் நான், உங்களுக்கு தெரிஞ்சது தான் எல்லாமே உங்கள்கிட்டேருந்து தான் மக்களுக்கே போகுது. இங்கே இந்த விடுதலை சிறுத்தைன்னு ஒரு தேச விரோத தீய சக்தி இருக்கு. அதனுடைய ஒரு நிர்வாகி பேசும்பொழுது, தமிழகத்துக்கு மாண்புமிகு பிரதமர் வரும்பொழுது அவரோட வெஹிக்கிளையே நான் அட்டாக் பண்ணுவேன்னு. ஆனால் என்னவோ சிறுத்தை என்ன, அந்த தீய சக்தியை இன்னி வரைக்கும் கைது பண்ணலை. அதாவது இங்கே மாவட்ட நிர்வாகம் எவ்வளவு தூரம் ஹிந்து விரோதமாக இருக்குது. இங்கே உள்ளூர் ஹிந்து பெண்கள் 17 பேரை கைது பண்ணி வச்சுருந்தாங்க. அன்றைக்கி கூட நான் வந்திருந்தேன். அன்றைக்கே நான் வந்து காவல்துறை அதிகாரிகள்கிட்ட சொன்னேன், நீங்கள் இந்துக்களுக்கு விரோதமாக மேலே நடக்கிற விஷயங்களை நீங்கள் நடவடிக்கை எடுக்கிறது இல்லைன்னு அன்றைக்கே சொல்லியிருந்தேன்னா, இந்த கள்ளத்தி மரத்தில்
வந்து எப்படி இது தர்கா கொடி கட்ட முடியும்? ஏன்னா 1931 பிரிவி கவுன்சில் ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப தெளிவா இருக்கு. அது தி ஸ்ட்ரக்சர் கிளைம்டு பை முஹம்மடன்ஸ். அவங்க தர்காங்கிற வார்த்தை கூட அந்த தீர்ப்புல பயன்படுத்தலை. தி ஸ்ட்ரக்சர் கிளைம்டு பை முஹம்மடன்ஸ். அவங்களுக்கு மொத்தம் இருக்கிற அதிகாரமே 33 சென்ட் தான். அதுல நீங்க 1923 ஆகஸ்ட் 25 டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டனுடைய ஜட்ஜ்மெண்ட் வருது. அந்த ஜட்ஜ்மெண்ட்டை பிரிவி கவுன்சில் இன் டோட்டோ அப்ரூவ் பண்ணியிருக்கு. அதில் என்ன சொல்லியிருக்காங்க? தி ஸ்டேட்டஸ் குவா ஷுட் பி மெயின்டைன்னு. அதனால் 1923 ஆகஸ்ட் 25 இருந்த நிலையிலே இன்னைக்கு அந்த தர்கான்னு சொல்கிற கட்டடம் தி ஸ்ட்ரக்சர் கிளைம்டு பை முஹம்மடன்ஸ் பராமரிக்கப்பட்டிருக்கா? அதுக்கு மேலே எனக்கு இன்னும் தகவல், மேலே இன்னும் சில புணங்களை வச்சிருக்கானுங்க. ஏன்னா இந்த அரசாங்கமே புணம் புதைக்கிறார் சார் இருக்கார். காரணம், இந்துக்களுடைய புனிதமான தீபத்தூணை இந்த சட்ட மந்திரின்னு சொல்கிற ஒரு சட்ட ஞானமே இல்லாத நபர் ரகுபதி அதை என்ன சொல்கிறாரு? புணம் புதைக்கிற இடத்துல தான் புணம் புதைக்கணும். ரொம்ப நியாயம். அப்படின்னா கருணாநிதி இறந்து போன உடனே கண்ணம்மாப்பேட்டைக்கு தானடா போயிருக்கணும் நீங்கள்லாம். எதுக்கு கடற்கரைக்கு ஓடுறீங்க? கண்ணம்மாப்பேட்டைக்குள்ள போயிருக்கணும். புணம் புதைக்கிறதுனா புணம் புதைக்கிற இடத்துல வேணும். ஆகவே ரகுபதி போன்ற ஹிந்து விரோத தீய சக்திகள், சேகர் பாபு போன்ற ஹிந்து விரோதிகளுக்கு நான் சொல்றேன், நீங்க அதிகமா பேசாதீங்க. நாங்க அடிச்சா நீங்க தாங்க மாட்டீங்க. அதனால எச்சரிக்கையோட இருக்கணும். உங்க ஹிந்து விரோதத்தை நிறுத்துங்கள். இந்த தேர்தலுக்கு முன்பாக இப்ப தை மாசம் பூசம் வருது, அதை ஒட்டி கார்த்திகை வருது. அதனால அதுக்குள்ள இங்க தீபம் ஏற்றணும். ஏற்றலைன்னா இந்த இஷ்யூ எலெக்ஷன் இஷ்யூவா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற தீய ஹிந்து விரோத சக்திகளை வீட்டுக்கு அனுப்ப வீடு வீடாக ஹிந்து ஆர்வலர்கள் இதை எடுத்து செல்வார்கள். நன்றி சார். இப்ப நீதிமன்றம் கூறியதன் அடிப்படையில் கள்ளத்தி மரம் தொடர்பாக புகார் கொடுக்கப்பட்டிருக்கு கோயில் நிர்வாகம் தரப்புல. ஆனா அடையாளம் தெரியாத சிலர்ன்ற மாதிரி சொல்லி நான் என்ன சொல்றேன், இந்த சர்க்காரு, இந்த கமிஷனர், கலெக்டர் எல்லாமே அடையாளம் தெரியாத ஆட்கள் தானே. நான் கேட்கிறேன், அன்னைக்கே நான் கேட்டேன், இங்க அவரு டிசி பேர் என்ன, இனிக்கோ, அவர்கிட்ட அப்பவே நான் சொன்னேன், இங்க கள்ளத்தி மரத்துல எப்படி கட்டுறாங்க அப்படின்னா போலீஸ் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? பாருங்க, அதை கழட்டணும். இல்லைன்னா இப்ப நம்ம போறத கூட கழட்டலாம்னு நீங்க ஊடக நண்பர்களை விரும்பினா அதையும் பண்றதுக்குன்னு அந்த ஏரா தான் இருக்கேன். ஏன்னா முழுக்க முழுக்க தேச விரோத தீய சக்திகள் கையில, அதாவது ஹிந்துக்கள் மீத கேச போடுறது, ஹிந்து பெண்களை கைது பண்றது, கொஞ்சம் கூட வெக்கங்கட்ட நிர்வாகம். இந்த கலெக்டரும் கமிஷனரும் அவ்வளவு பெரிய ஹிந்து விரோதிகளா? நான் கேட்கிறேன், நீங்க எப்படி அனுமதிச்சீங்க? அதை எப்படி கட்ட விட்டீங்க? அதோட இல்ல, அந்த கொடி ஏத்தும் முன்னாடி நான் சொல்லியிருக்கேன், என் அப்ஜெக்ஷனை நான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். ஏன்னா அன்னைக்கு நைட்டு 9 மணிக்கு என்னவோதான் கொடி கொண்டு போனாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நான் 6 மணிக்கு இங்க வந்திருந்தேன், வந்து அந்த தாய்மார்கள் எல்லாம் பார்க்க. அப்பவே சொல்லியிருந்தேன், கள்ளத்தி மரத்துல கட்டி இருக்கு. அதனால அதை உடனடியாக நிர்வாகம் கிழட்டலைன்னா ஹிந்துக்கள், ஹிந்து ஆர்வலர்கள், முருக பக்தர்கள் போய் கிழட்ட வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் என்று தமிழக அரசையும் இங்க இருக்கிற கலெக்டர் கமிஷனரை எச்சரிக்க விரும்புகிறேன். நன்றி. சார், இப்ப தீபம் ஏத்திட்டா சோறு கிடைச்சிருமா, எய்ம்ஸ் கிடைச்சிருமா, கல்வி கிடைச்சிருமா திருமாவளவன் பேசியிருக்காரு. நான் கேட்க, நீ சரக்கு மிடுக்கு பேச்சுக்கு சொந்தக்காரன் அநாகரிகவாதி திருமாவளவன், அதை நீங்க எங்கிட்ட கேட்கலாமா? ஒரு கேவலமான இந்து சமுதாயத்துல பெண்கள் எல்லாம் அலையறாங்க, ஆம்பளைக்கு சரக்கு இல்ல மிடுக்கலன்னு பேசின ஒரு அற்ப ஜென்மம் தானே இந்த திருமாவளவன். மானமுள்ள நபரா? அந்த மாதிரியா இருக்க ஒரு மானங்கட்ட நபர் பேசுறதுக்கு நான் ஏன் பதில் சொல்லணும்? தேங்க்யூ. மோடி வந்தாரு.